अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अऊज़ुबिल्लाहि मिनश्शैतानिर्रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। इन्नल हम्दुलिल्लाहि नअबुदुहु व नस्तईनुहु मन यहदिल्लाहु फला मुडिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। इन्नल इन्नल हम्दुलिल्लाहि नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अअमालिना वमन यहदिल्लाहु फला मुडिल्ल लहु वमन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहन नासु तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदतिन व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्सा मिन्हुमा रिजालन कसीरन व निसाअन वत्तक़ुल्लाहल्लज़ी तसअलून बिही वल अर्हम इन्नल्लाहा काना अलैकुम रक़ीबन। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रब्बि ज़िदनी इल्मा रब्बि ज़िदनी इल्मा रब्बि ज़िदनी इल्मा। அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹ்வோட கிருபையில எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப நம்ம பயான் தலைப்பு எடுத்திருக்கோம். அதாவது ஜகாத்தின் நன்மைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவன் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக. ஆமீன். அதாவது இஸ்லாத்திலேயே 5 வகையான தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமான தூண்கள் எது அப்படின்னா ஜக்காத்து மிக முக்கியமான தூணாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு வெறும் பொருளாதார உதவி மட்டும் கிடையாது. நம்ம உள்ளத்தையும் செல்வத்தையும் தூய்மைப்படுத்துகிற ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சுருக்கமாக பயானில் பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். அதாவது ஒவ்வொரு விஷயமா சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்ப்போமா. அதாவது இறைவனுடைய கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செல்வத்தை தூய்மைப்படுத்துது. நம்ம சம்பாதிக்கிற செல்வத்தில் ஏழைகளுக்காக ஒரு பங்கை நம்ம பிரிச்சுக்கணும். அப்போ அந்த பங்கை நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு ஹலாலாக நமக்குள்ள செல்வம் ஹலாலாக அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஜக்காத்து கொடுப்பதன் மூலமும் நம்மிடம் உள்ள பேராசை மற்றும் கஞ்சத்தனம் நீங்கி உள்ளம் ரொம்ப தூய்மையா ஆகிரும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டு தான் சகோதரிகளே. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நம்ம ரொம்ப ஒரு மாதிரி மனசு கூட கஷ்டமா இருக்கும். நீங்க அந்த ஜக்காத்தை நம்ம செஞ்சு பாருங்களேன். அன்னைக்குன்னு நமக்கு ஒரு மனசே ரொம்ப நிம்மதியா இருக்கும். அதை தான் அவங்களும் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய என்ன ஆகும்னாக்கா பேராசை மற்றும் கஞ்சத்தனம் எல்லாமே ஜக்காத்து மூலியமா நீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இஸ்லாத்தினோட அடிப்படைகள் என்ன? ஒரு கட்டிடம் தூண்கள் இல்லாமல் நிற்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு மூமினா இருக்கிறவங்க வாழ்க்கையில ஜக்காத்தேனும் தூணுங்கிற ஒரு இது இல்லாமல் நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டிடத்தில் எப்படி தூண் இல்லாமல் ஒரு கட்டிடம் எழும்ப முடியாதோ அதே மாதிரி மூமின்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜக்காத்துங்கிற ஒரு தூணையும் நம்ம கண்டிப்பாக இல்லாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி ஜக்காத் செல்வத்தை குறைக்காது. கண்டிப்பா ஜக்காத்துங்கிற ஒரு செல்வத்தை ஜக்காத்துங்கிறது ஒரு செல்வத்தை குறைக்கவே குறைக்காது. நம்மில் பலர் என்ன செய்றாங்க, ஜக்காத்து கொடுத்தா பணம் குறைஞ்சு விடுமோ அந்த மாதிரி கண்டிப்பா சில பேர் இருக்காங்க நினைக்கிறது. நம்ம ஜக்காத் செய்யறதுனால நமக்கு பணம் குறைஞ்சிருமா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீ எவ்வளோக்கு எவ்வளோ தானம் தர்மம் செய்வியோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் உனக்கு அள்ளி தரேன் அப்படின்னு குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு நம்ம தானம் தர்மம் ஜக்காத்து எல்லாமே நம்ம செய்யணும். பாருங்க, அதுக்கு உதாரணமாகவும் இன்னொன்று சொல்றாங்க பாருங்க. ஆனால் உண்மையாக அதற்கு நேர்மாறானது என்ன அப்படின்னோம்னா, நம்ம தண்ணீர் எடுக்க எடுக்க ஊற்று நீர் பெருகுவது போல தான் நம்ம ஜக்காத்து செல்வம் பெருகிறது. அதுக்கு ஒரு உதாரணமும் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம எவ்வளோ தண்ணியை நம்ம ஆற்றுலையோ குளத்துலையோ நம்ம அள்ள அள்ள தண்ணி எப்படி வந்துக்கிட்டே இருக்கு பெருகிக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம ஜக்காத்து செஞ்சாலும் நமக்கு அல்லாஹ் செல்வத்தை பெருகி கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, சமூகம் பாதுகாப்பு மற்றும் சமநிலை. பணக்காரங்களும் சரி, மேலும் பணக்காரர்களாக ஏழைகளும் சரி, மேலும் ஏழைகளாகவும் மாறுவதும் சரி இஸ்லாம் விரும்புவதில்லை. ஜக்காத் ஒரு சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, பணக்காரர்களாகவும் மேலும் ஏழைகளாகவும் மாறுவதையும் சரி இஸ்லாத்துல என்ன சொல்றாங்க, விரும்புவதில்ல. இஸ்லாத்துல அது விரும்பாது. ஜக்காத் ஒரு சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி செல்வந்தர்களுக்கும் சரி, ஏழைகளுக்கும் சரி உள்ள இடைவெளிய அ குறைக்கும். சமூகத்தில வந்து நமக்கு ஒரு அன்பையும், பாசத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா சகோதரிகளே? செல்வந்தர்களுக்கும் அதாவது வசதியா இருக்கிறவங்களுக்கும் சரி, ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கும் சரி, அதன் மூலியமா நம்ம ஜக்காத்து குடுக்குற மூலியமா அவங்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு அன்பு ஏற்படும், நேசம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சமூகத்தில வந்து ஒரு வறுமைய ஒழிக்கும் ஜக்காத்துங்கிறதுனால. இந்த ஏழை பணக்காரங்க அப்படின்ற ஏற்றத்தாழ்வு இருக்காது. அதெல்லாம் அதாவது வந்து நம்ம அதாவது அதிகமா பரக்கத்து வசதியா இருக்கிறவங்க, நம்ம ஜக்காத் செஞ்சோம் அப்படின்னா, அது என்ன சொல்றாங்க, வ வறுமைங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஏழைகளுடைய தேவைகள நம்ம செய்றோம் அப்படின்னா, அவங்களுடைய தேவைகள பூர்த்தி செஞ்சுட்டோம் அப்படின்னா, வறுமைங்கிற ஒரு விஷயமும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜக்காத்து கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவோட வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கிடைக்கும்? சகோதரிகள் எல்லாருமே சொல்லுங்க. நம்ம வந்து அல்லாஹ் தஆலா இட்டிருக்கிற கட்டளைய நம்ம நிறைவேற்றோம் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து நம்ம ஜக்காத் கொடுத்து அத நம்ம நிறைவேத்துறோம் அப்படின்னா, நமக்கு அல்லாஹ் இடத்துலேருந்து என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நமக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து நம்ம அல்லாஹ் தஆலா நமக்கு இட்டிருக்கிற கட்டளைகள நிறைவேத்தினோம், ஜக்காத்து குடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அல்லாஹ் வந்து நமக்கு அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்றான்? சொர்க்கமே நமக்கு தரான். மாஷா அல்லாஹ் நமக்கு இத விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? இதுக்காகவே உண்மையிலேயே ஜக்காத்த நம்ம எவ்வளோ வேணாலும் அள்ளி அள்ளி குடுக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு இது பெரிய ஒரு விஷயம் இல்லையா? அல்லாஹ் வந்து ஜக்காத்து குடுத்தா, நீங்க எவ்வளோ ஜக்காத்து குடுக்குறீங்களோ, உங்களால அதாவது வந்து நெறைய இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ் நெறைய பூர்த்தி செய்யலாம். அதான் எல்லாத்துக்குமே ஒரு எப்படி சொல்றது? நடுத்தரம், மீடியம் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல, அது மாரி தான் எல்லாமே. ரொம்ப வசதியா இருக்கிறவங்க அல்ஹம்துலில்லாஹ் நெறையா செய்யலாம். கொஞ்சம் மீடியமா இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏத்தா மாதிரி செய்யலாம். இன்னும் மீடியமா இருக்கிறவங்க அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு. ஆக மொத்தம் ஜக்காத்து நம்பளால இயன்ற அளவு குடுக்கணும். அதுதான். நம்ம குடுத்தோம்னா, அதுக்கு பதிலா அல்லாஹ் நமக்கு என்ன தரான் பாருங்க. சொர்க்கம் தரான். இத விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? அல்ஹம்துலில்லாஹ் இத விட வேற எதுவுமே கிடையாது. நமக்கு தேவை சொர்க்கம் தான். நமக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து இந்த ஜக்காத் மூலியமா நமக்கு சொர்க்கம் தரேன்னு சொல்றான். நமக்கு மறுமையில நாளைக்கு நமக்கு சொர்க்கம் தான் தேவைப்படும். அதனால முடிஞ்ச அளவு எல்லா சகோதரிகளுமே சொல்றேன். உங்களால இயன்றது ஜக்காத்து கண்டிப்பா செய்யுங்க. அல்லாஹ் வந்து நமக்கு சொர்க்கத்த தரான். நீ ஜக்காத்து செஞ்சேன்னா, உனக்கு அதுக்குண்டான பொருளாதார வசதியுமே நான் தருவேன். உன்னுடைய உன்னுடைய இது என்னன்னா, நான் கட்டளையிட்டபடி நீ வந்து ஜக்காத்து செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு செல்வத்தையும் தரேன்னு சொல்லும்போது, பொருளாதார வசதி, செல்வங்களையும் நமக்கு தரேன்னு சொல்லும்போது, அல்லாஹ் நமக்கு எவ்வளோ குடுத்தானோ, அதுலேருந்து நமக்கு ஜக்காத்து குடுத்தோம் அப்டின்னா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அதுக்கு நமக்கு வந்து சொர்க்கத்த தரானே! மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் இத விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம்? அது மட்டும் இல்ல. அவன் வந்து அவனுடைய கட்டளைகள நம்ம நிறைவேற்றணும்னா என்ன செய்றான்? நம்மளுடைய பாவங்களையும் மன்னிக்கிறேன் அப்டின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இத விட மாஷா அல்லாஹ் வேற என்ன வேணும் சொல்லுங்களேன்? அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். நமக்கு சொர்க்கத்தையும் தரேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அல்ஹம்துலில்லாஹ் இத விட என்ன கேட்டா, இத விட ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும் சரி, எதுவுமே இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கையில இயன்றத கண்டிப்பா ஜக்காத்து நம்ம செஞ்சுட்டோம் அப்டின்னா, இந்த 2 விஷயத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு தராங்கிறத எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது வந்து இப்ப பெருசா எப்படி சொல்றதுன்னா, ஒரு பொருள இப்ப நம்ம வாங்கணும்னு நெனச்சாலும், நான் அது அந்த அது இப்ப அந்த பொருளோட விலை அதிகமா இருக்கும். நம்ம கையில அந்த அளவுக்கு காசு இருந்தா தான் அந்த பொருள நம்ம வாங்க முடியும். அந்த மாரி இப்ப இத எடுத்துக்கோங்களேன். நமக்கு சொர்க்கம் பிளஸ்ஸு நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கப்படுது. இந்த 2 இதுவுமே நம்ம வாங்கணும் அப்படின்னம்னா, நம்ம கையில எவ்வளோ இருக்கோ, அந்த அளவுக்கு நம்பளால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஜக்காத்து குடுத்தா போதும். அல்லாஹ் வந்து இதுக்கான வந்து இந்த 2 இது நான் உனக்கு தரேன். இதுக்காக வந்து நீ வந்து ஜக்காத்த குடுத்தா தான் நான் உனக்கு தருவேன். அப்படின்னு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லல. உன் கையில எவ்வளோ இருக்கோ, உன்னால எவ்வளோ ஜக்காத் செய்ய முடியுமோ, நீ அவ்வளோ செஞ்சேனாலே, அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தையும் தருவேன், உனக்கு நன்மைகளையும் நான் அளிச்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இத விட பெரிய விஷயம், பாக்கியமான விஷயம் சொல்லப்போனா என்ன இருக்கு சொல்லுங்க? அப்புறம் உறவுகளுக்கு ஜக்காத்து கொடுப்பதன் மூலமும், தர்மத்தின் நன்மையுடனும், உறவுகளோடும் நம்ம நல்லுறவு நன்மைகளும் கிடைக்கும். அதாவது நம்ம வந்து நம்மளோட உறவுகளிலுமே நெறைய பேரு வந்து வசதி கம்மியா இருப்பாங்க. அவங்களுக்கும் நம்ம ஜக்காத் தர்மம் குடுப்பது மூலம் என்ன கிடைக்குதுன்னா, அவங்களோடையும் நமக்கு வந்து நல்ல உறவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செல்வம் வந்து சிலரிடம் மட்டும் தான் குவிவத தடுத்து, அது சமுதாயத்தில பரவலாக புழங்க வழிவகை செய்கிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா,
செல்வம் வந்து சில இடத்துல வந்து ரொம்ப குவிந்து கிடைக்கும்ல, குவிததை வந்து தடுக்கிறது. கு கு அதாவது செல்வம் வந்து நெறைய குவிறத வந்து தடுக்கிறதுனால, அதுதான் சமுதாயத்துல வந்து ஒரு பரவலாக அந்த விஷயத்த வந்து பரவுதுல்ல. அத தான் சொல்றாங்க. அப்புறம் குறிப்பா நமக்கு என்ன சொல்றாங்க பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். தங்கம், வெள்ளி, ரொக்கப் பணம், வணிகப் பொருட்கள் மற்றும் கால்நடைகள் அவை குறிப்பிட்ட அளவை நிசாப் அடைந்து 1 வருடம் பூர்த்தியானால் 2.5% நம்ம கட்டாயம் ஜக்காத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சகோதரிகளே, நல்லா நான் கடைசியில சொன்ன குறிப்ப நல்லா கேட்டுக்கங்க. இது வந்து எப்படி சொல்றது? தங்கம், வெள்ளி, ரொக்க பணம், வணிகப் பொருட்கள், கால்நடைகள்ன்ட்டு இப்படி நம்ம எத வச்சிருந்தாலும் சரி, அதாவது 1 வருடம் பூர்த்தி ஆயிருச்சுனாலே 2.5% நம்ம ஜக்காத்து கண்டிப்பா குடுத்தே ஆகணுமா. அல்ஹம்துலில்லாஹ். புரியுதுங்களா? நான் சொல்றது சகோதரிகளுக்கெல்லாம்? இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே சரி, 1 வருஷத்துக்கு அப்புறம் 2.5% கட்டாயம் ஜக்காத்து குடுத்தே ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளை வச்சிருக்கான். அதனால சகோதரிகளே, எல்லாருமே முடிஞ்ச அளவு நம்ம இந்த 2 அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் நமக்கு நன்மையையும் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த 2 விஷயங்கள நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஜக்காத்து செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அனைவரையும் முறையான ஜக்காத்தை கொடுத்து அருள் பெற்ற மக்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இத்துடன் பயான் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.